சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரையில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பொருளாதார பிரிவினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய எம்.எஸ். ஷா மதுரையை சேர்ந்தவர். மதுரை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியின் தலைவராக இருந்து வருகிறார். இவர் மீதுதான் இந்த 15 வயது பள்ளி மாணவி ஒருவருடைய தந்தை கடந்த ஆண்டு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். கடந்த ஆண்டு, அதாவது தன்னுடைய மகளுக்கு செல்போனில் தொடர்ந்து இந்த நிர்வாகியிடம் அழைப்பு வந்து ஆபாசமான உரையாடல்கள் வருவதாகவும், அவருடைய மனைவியும் தன்னுடைய மகளும் இந்த அடிக்கடி அங்கு அவர் அழைத்து செல்வதாகவும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு இவர் மீது எம்.எஸ். ஷா மீதும் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தொடர் விசாரணையின் பின்பாக இந்த வழக்கில் முறையான ஆவணங்கள் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கக்கூடிய நிலை இருந்தது. இதனிடையே இந்த அவருடைய தந்தை மீதே அவருடைய மகளும் இதே போன்ற ஒரு புகார் அளித்து அந்த தந்தை மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. எனவே இரண்டு தரப்பிலும் மாறி மாறி புகார் அளிக்கப்பட்டு நீதிமன்றங்கள் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது இந்த புகார், ஏற்கனவே தந்தை அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் அவருடைய மகனுக்கு தொடர்ந்து அந்த செல்போன் தொலைபேசியில் பேசியதற்கான ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் போலீசாருக்கு அந்த விசாரணையில் கிடைத்திருக்கின்ற நிலையில் தற்போது அவர் போஸ்கோ வழக்கில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு அவரும் அந்த சிறுமியுடைய தாயாரும் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்போது தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.